டீ ஆயிட போதியா? சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணு. அட டீ கிடக்கட்டு இருந்தாங்க. அதோ அங்க பாரு, அந்த தவிட்டு போயிலும் அவன் கைத்தடியும் என்ன திமிரா நடந்து வர்றானுங்க. பார்த்தேன். அவன் அண்ணன் சக்திவேலு கோவக்காரன், ஆனா மரியாதை தெரிஞ்சவன். இது சும்மா வெறும் பய வெத்து வேட்டு. அவங்க அண்ணன் பேரை வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு தெரியுறானுங்க. இப்பதான் அண்ணன் ஊருக்கு போயிட்டானே, செட்டப்பா கவனிச்சிருவோம். சாத்தி விடுவான். சாப்ப உங்க விஷயத்துல நான் எப்பவும் ரெடிதான். ரெடிங்கிற பழைய கடைக்கு அனுப்புறானா? வள்ளியம்மைக்கு உனக்கு தகராறா? அண்ணா வந்திருக்காரு தெரியும்ல? அதுக்கு என்னப்ப? அண்ணா உட்காந்துருக்காரு தெரியும்ல? உட்காரட்டுமே. அண்ணா எதுக்காக வந்திருக்காரு தெரியுமில்ல? எதுக்கு? 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்க. இங்க எலிகறி தான் இருக்கு, அத நீயே சாப்பிடு. டீ போட சொல்லுடா. சாப்பிடு. ஊர்ல கூப்பிடுறா. முதல்ல சாப்பிடுறா. மாமன் மகளே, மாமி மகளே, கிழவன் மகளே, கிழவன் மகளே, அப்பா அம்மா எல்லாம் வாங்கடா. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உட்கார. கசாப்ப போடுறா. உட்காருங்கடா. எல்லாம் உட்காருங்க. லைனா உட்காருங்க. இந்தா டேய், பண்ண தர எல்லாருக்கும். இந்தா முதல்ல நீ இப்படி பண்ண. நீ ரொம்ப வைக்காத கண்ணு. டேய், நீங்க வயிற்றுல ஃபுல்லா மண்ணு. சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னண்ணே இப்படி பாக்குறீங்க? ஏன் சிரிப்புல இறைவனை பாக்குறேன்டா. 12 ரூபா 50 பைசா கொடுத்துட்டு உங்க அண்ணனை இறைவனை பார்க்க சொல்லு. ஏன் ஓசியில பார்க்க விட மாட்டீங்களோ? என்ன எங்க அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது? உரல் உலைக்கு ஊர் வளர்ந்த மாதிரி இருக்கு. மரியாதை பணத்தை கொடுக்கல, உளுந்த வடைக்கு ஊற போட்டிருக்கேன். உள்ளார போய் ஆட்டு. அண்ணே, அவர் கிளாஸ் கழுவாரு. நீ ஜகஜால ஜித்தன்டா. வரும்போது இன்னத்துல ஆட்டணும் அந்த ஊருக்கு. இந்த கசாப்பு கடைக்காரனை வள்ளியம்பியை செட்டப் பண்ணி விட்டுட்டு. இது ரொம்ப அநியாயம்டா. எதிர அநியாயம்? இது முதல் போட்டு வச்ச டீ கடை நினைச்சியா, இல்ல மாரியாத்த கோயில் தண்ணி பந்து நினைச்சியா? மரியாதை கிளாஸ கழுவுடா. எங்க அண்ணன் யார் தெரியுமா? உங்க அண்ணன் யாருங்கிறது தெரியும். இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கிறது தெரியும். மரியாதை கிளாஸ கழுவுடா. அண்ணே, என்னண்ணே இது? ஆமா தங்கச்சி, இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். வந்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இல்லாம வர்றவன் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி கொடுத்து என்ன வம்புக்கு இழுக்கிறான். போகது போ. எவ்வளவு பாக்கி? 12.50. கட்டிக்க போறவன் கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியாது. இந்த நான் பண்ணி கடையில கிளாஸ் கழுவுனால கழுவுன தவிர உன்ன நான் கட்டிக்க மாட்டேன். ஐயோ, என்னால மாவட்ட முடியாதுப்பா. சொல்றேன் வா. நீ போடா. வந்துரு. ஏய் போடானா. வந்துடுறாடா. ஒரு வயசு பையனை உங்ககிட்ட தனியா விட்டுட்டு எப்படி? இப்ப நீ போகல, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். போடானா. டீ கடையில என்னையா சொன்ன? எச்சல் கிளாஸ் கழுவுனாலும் கழுவுவேன், என்ன கட்டிக்க மாட்டேன்னு தானே சொன்ன? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தெரியாம உனக்கே வாக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளையோட எச்சல் கிளாஸ கழுவ வைக்கல. மங்கம்மா சபதமா? இல்ல, சரஸ்வதி சபதம். என்ன மாமா, பட்டறைக்கு போகலையா? தனியா படுத்திட்டு என்ன யோசனை பண்ற? பெரிய யோசனை ஒண்ணு இல்லடி. நீ ஐயா சும்மா நடிக்காத. நேத்து ராத்திரி அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்ச? ஐயோ, என்னடி செஞ்சா? நேத்து ராத்திரி அம்மா, இன்னைக்கு ராத்திரி அத்தை அவன் ஏதாவது பேசினா உதவிடுவாங்க. என்ன இங்க கலாட்டா? பொண்ணு மாப்பிள்ளைய அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறீங்களா? அப்பாவா அம்மாவா பொண்ணு மாப்பிள்ளை விளையாடுறோம். ஏன்பா உடம்பு அழுத்திக்கிற? சக்திவேலு தவுடுங்கிற பேருக்கு பணம் அனுப்பியிருக்கலாம், அதனால கேட்டேன். ஐயோ ஆமாங்க, எங்க அண்ணன் தான் சக்தி வேலுங்க, நான் தாங்க தவுடு. இனிமேல் உங்களை சொல்ல மாட்டேங்க. எங்க ஆத்தா தவுடு, எங்க அப்பா தவுடு, எங்க தாத்தா தவுடு, எங்க ஆயா தவுடு, எங்க அத்தையும் தவுடு. அவசரப்படாத, நிறைய பணம் வச்சிருக்கிறோம். சாமியாரே, தீர்காயுஷா இருங்க, சீக்கிரமா கல்யாணத்தை. அப்படியே உட்காருங்க. ஒவ்வொருத்தனா டீ கடை நடத்துற நீ என்னையா கிளாஸ் கழுவ சொல்ற? இன்னைக்கு உன் ரத்தத்தை உன்னையே கைவிடுறேன். ஏய் தவுடு, மரியாதை போயிடுறா, இல்லன்னா சுடு தண்ணிய மூஞ்சில ஊத்திடுவேன், அப்புறம் டர்ரு தான். சுட்டல்ல மூஞ்சி கழுவி ரொம்ப நாளாச்சு, அப்படியே கொஞ்சம் சோப்பு கொடு. அப்புறம் புள்ளியா என்ன போறீங்க? வீட்டுக்கு போறேன். உட்காருங்கடா. எனக்கு டீ வேண்டாம், வயிறு சரியில்லை. இங்க டீ குடி, அங்க சிஞ்சர குடி. சிஞ்சர் குடிச்சா பஞ்சர் ஆயிடுவேன். நீ பஞ்சர் ஆயிடுவோம். பற்று பட்டுல இருந்து தான் வரீங்களா? உட்காருங்க உட்காருங்க. நல்லா வந்தீங்களா? ஐயோ வயசுட்டு வந்திருப்பீங்களா? கசாப்பு சுக்க சாகுடி பற்று. மாமா கிட்ட போதீங்க, கிட்ட போதீங்களா? பாப்பா என் கடைக்கு தான் வந்திருக்கு, நான் தான் மாமா. அது உனக்கு தொழில்டா, நான் தான் மாப்பிள்ள. உனக்கு அண்ணிடா. இவனுங்க கிடக்குறானுங்கம்மா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு, எங்க பாட்டி பால் வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க.
அப்படியா? கொண்டா. அப்போ பாப்பாவை அடிக்கடி நீங்க பாக்கலாம். ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாண்டா. சரி மாமா. நாய் வேற பயங்கரமா குலைக்குது. நாய் குலைச்சா பக்கத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்துல வர மாதிரி வரப்போகுது. எனக்கு பயமா இருக்குடா. நம்ம ஊருக்கு போறதுன்னு கம்மாக்கரையா இருந்தா போனோம். மதகடியில முனி முடிச்சிருந்தாலும் முடிச்சிருக்கோம். இங்க எங்கேயாவது படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சிட்டு போயிடலானே. அங்க ஒரு பெருசு இருக்கு, அது கிட்ட போய் கேப்போம் வா. யாரப்பா அது? வெளியூருங்க, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகலாம்னு. இங்க படுத்து தூக்கினா அவனு குறைஞ்சிட போறது இல்ல. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு, வேற இடம் பாரு. சரி வா. இந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் அவனும் படுத்து கிடக்குறான். அந்த சின்ன காலியா இருக்கு, அங்க கிழவி உட்காந்துக்கா பாரு. கிழவி கிட்ட கேட்டுட்டு படுத்துக்குவோம். இல்லன்னா படுத்த உடனே எப்படி ஓடு. பாட்டி. என்னப்பா? வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி? என் பேட்டி இருக்காயே. கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போலான்னு தான். கட்டிய உறவுனே என்ன கேள்வியை கேட்டுட்டான். கோவாலு சம்பரா தங்கம் ஓடி வாங்கடா, ஓடி வாங்கடா. வயசு பொண்ணா கேக்குது, வயசு பொண்ணு. நான் என்ன கிளவி அவன் போயிட்டேன். நான் கிளவிக்கிட்டதான் போய் படிக்கலாமான்னு கேட்க சொன்னாச்சு. அவன் தான் வயசு பொண்ணா இருக்கான்னு கேட்டு உடனே வாங்கி கொடுத்துருக்கான். ஐயோ அத்தா அடிக்கிறான், அத்தா அநியாயமா அடிக்கிறான். என்னடா? நான் ஒண்ணும் செய்யலமா. மாமன் தான் கைய பிடிச்சு இழுக்குது. சும்மா ரெடி. வர முகூர்த்தத்திலே ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா. நானும் தான் பெரியவளாகி 6 வருஷம் வீட்டோட கிடந்தேன். இப்படியா? 6 வருஷத்தை நீ சும்மா இருடா. என்னடி ஒத்தடம் கொடுக்குற? தவிடு. ஏன் தாங்க எம்எல்ஏ மதுரையில தேர்தலாமே, நீ போகல? ஏன் குடிக்கிறது ஓசிட்டி, படிக்கிறது ஓசி பேப்பரு, இதுல தேர்தல் வேறையா? அடிங் தம்பி, அந்த பேப்பர் எப்படி கொடு. அட குடுப்பா. நீ கொடுக்க மாட்ட. இன்னைக்கு சாணக்கியன் சொல்ல என்ன சொல்லிருக்கா, நீயே படிச்சு சொல்லு. நீங்களே படிங்க. படிச்சு சொல்லுப்பா. நீயே சொல்லு. நீங்களே படிங்க. நீ சொல்லப்பா. எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஓ, படிக்க தெரியாதுங்கிற அப்புறம் தினமும் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறிய. அப்படி என்னதான் பாக்குற? காலையில எதிர்வெயில் பாருங்க, முகத்துல பட்டா பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் பித்தத்தை எவன் பித்தத்தை எவன்டா எடுக்கிறது? இங்க மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். இந்த அம்சம் இல்ல, மாமா எப்ப வரும் மாமா எப்ப வரும்னு என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டாடா. ஆமா, மாமாவுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாளே, என்னடா காயம்? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம்மா, கச்சிட்டான். காயம் ஆறிடுச்சா? அதுக்கப்புறம் தானே இந்த பக்கமே வந்தேன். அப்ப நான் வரட்டுமா? அம்சு மாமா சௌக்கியமா? வரட்டுமா? வாடா இங்க. இப்பதாண்டா அவ மனசு மேல திரும்பி இருக்கு. எதையாவது வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணு. எம்எல்ஏ, கசாப்பு கடை வள்ளியம்மைக்கு அப்புறம் பணம் வாங்காம எனக்கு தாண்டா நீ ஐடியா கொடுத்துருக்கிற. இருந்தாலும் அவளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணுமே. பழைய கதையெல்லாம் கிளப்பாதரா, எதையாவது வாங்கி கொடு. கிளப்பல. ஆமா, எங்க அத்தை கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை அப்படியே தகரடா போல வச்சிருக்கிறான். அது அப்படியே அமைக்க கொடுத்துறாங்க. ரகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, ஆடி வரும் பொன் விளக்கே, அழித்தெழுதா சித்திரமே, நான் மொழி பேச நினைத்தாலும் கவி பாட துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் கட்டழகி அத்தனையிலும் உன் நினைவுதான். பேசா ஓவியமே பேசு கண்ணே பேசு. பேச்சு எதுக்குன்றியா? அதுவும் சரிதான். ஏண்டி, நான் பேசின வசனம் எப்படி இருக்குது? என்ன தம்பி இங்க உட்காந்துருக்க? சும்மா காத்தாடதான். காத்தாட உட்காந்துருக்கியா? காத்து கருப்பு வர நேரம் பாத்து. என்ன பையனா இருக்க? காத்து கருப்பா? ஐயோ, பயமா இருக்கேன். பைவாய் விட்டு போயிட்டியே, பாட்டு பாடிடுவோமா? அதுக்கு மேல என்ன நடந்துன்னு சொல்லு, இல்ல உன்னை கொண்டு விடுங்க. ஏண்டா செட்டப்பா கேக்குது? செட்டப்பு செட்டப் ஒரு வயசு வேணா?
செட்டப்போட வந்திருக்கான் பாரு. இந்த கைத்தறிக்கு நேரங்காலமே தெரியாது. அடி வாங்க போறான் போ. தவிடு வாடா வெளிய. எங்க அப்பன் கோவிந்தசாமி குரல் மாதிரி இருக்கு. நான் தான் வர சொன்னேன். ஐயோ என்னையா மகன் கத்துறான்? வெளிய வருவான், நீயே கேளு. இதான் சரஸ்வதி சபதம். உன்னை வந்து பேசிக்கிறேன் இரு. ஐயோ என்ன கைத்தடி லாட்டரி டிக்கெட் விற்கிறானா? கூப்பிடுறா. அண்ணே அண்ணே அண்ணே. என்ன கல்யாணம் ஆகாதத இது பரவாயில்ல. 4 குழந்தையோட வந்து நிக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கமா. நிறுத்திக்கியா மாடியா. எம்எல்ஏ கசாப்பு கடைக்காரனுக்கு அந்த மாதிரி பண்ணிட்ட. இது யாருக்கு? கோழி கடைக்காரனுக்கா? குழைச்சு நான் சொல்ல உன் மகனும் அந்த கைத்தடியும் சேர்ந்தா ஊரை கெடுத்துருவானுங்க. இனிமே ராத்திரியில ஊரை கூட்டுற வேலையை வச்சுக்காத. நாங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி உன் மகன் பேசிட்டு போறான். நானும் அதான் யோசிக்கிறேன். எப்படியோ நம்ம 2 பேரும் செட்டப் ஆயிட்டோம். வந்துரு. இப்படி நடக்கிறாரு. அப்பா உங்களுக்கு அறிவே இல்ல. சாப்பாடு தட்டுப்பா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க மாமாவுக்கு எதுலயும் குறைச்சல் இல்ல. சும்மா பண்ணிடு. என்ன இப்படி பேசாம நடந்துட்டே இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? இருமா வர தையில பாப்போம். வர தையில பிரசவம் தான் பாக்கணும். ஐயோ 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 அண்ணே சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பாருங்க. வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள். தனியா நாளெல்லாம் பார்த்துட்டு தான் படுக்க வந்திருக்கா. பின்ன என்ன வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா அவளே சொல்லிட்டா. முடிச்சிருவோம். இழுத்துட்டு கிடக்கட்டும். அப்படியே முடிச்சிருவோம் தங்கச்சி. டேய் எழுந்துடா. எதுக்குடா? எதுக்கு போய் உங்க அண்ணனை கூட்டு வா. அண்ணனியா? ஏன் ஒழுங்கா பணம் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பொல்லாத பணம். புள்ள போய் 1 வருஷம் ஆச்சு. கண்டுக்குள்ளே நிக்குதுடா. போய் கூட்டு வாடா. ஆமா சக்திவேல் கல்யாணத்துக்கும் வந்த போல இருக்கும். போடா. எனக்கு கூட பெரிய மாமாவை பாக்கணும் போல இருக்கு. ஆமா சின்ன மாமனை பார்த்துட்டல்ல. இனிமே பெரிய மாமனை பார்க்கணும் போலத்தான் தோணும். எல்லாம் என் தலையெழுத்து. ஒருத்தனை போட்டு 4 பேர் அடிக்கிறானுங்க. உள்ள வந்து அடிச்சுட்டு இருக்கான். என்ன பாத்துருக்கீங்க? தூக்க மாஸ்டர். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? யாரோ ஒருத்தர் இடையில பொண்ணு எங்களை அடி அடிச்சுட்டு இருக்கான். வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களே. அதுக்காக நாங்களும் சத்தமா அடிக்க முடியும்? இரு கேக்குறேன். யோ யாரையா நீ? எதுக்கு அப்படி கரெக்டா பண்ற? யோ நான் எங்க அண்ணனை பார்க்க அசோக் நகர் போயிட்டு இருந்தேன். வர்ற வழியில அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அது தடுத்தது பொறுக்க மாட்டேங்குது உங்களுக்கு. மேனேஜர் இந்தால முதல்ல அசோக் நகர்ல விட்டு வா. என்னப்பு மரியாதை பேசுறான். நான் பேச மாட்டேன். இனிமே இதுதான் பேசும். அது பேசாது. பேசாதா? ஐயோ இது தீபாவளி துப்பாக்கி. பட் இது பேசும். ஐயோ கரடி கரடி என்னது கத்தி கரடி புடி காமிச்சிட்டு? புடி உட்காரு இப்படி. சும்மா தமாஷுக்கு ஏய் தமாஷா? உங்க ஊர்ல இப்படித்தான் தமாஷ் பண்ணுவாங்களா? இவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நம்ம சத்திவேலோட தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஒரே அராஜக கும்பல் போல இருக்க. ஏண்டா இந்த ஊருக்கு பண்ணி பிடிக்க வந்தியா? குதிரையில உங்களை பிடிக்க வந்தேன். குதிரையா? உங்களை குதிரையில தான் வந்தேன். குதிரை? இவன் நம்ம ஆளு. வா 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 பக்கத்துல வந்து உட்காரு. பாத்து அதுல பாரு 1952ல குதிரைன்னா எனக்கு உசுறு. ஒரு போட்டோ பினிஷ்ல பாரு.
ஆரம்பிச்சிருவிய, வேலை இருக்கு போலாம். குதிரைன்னா எனக்கு ஒரு கிக்கு. தம்பி, உன் பேரு? தென்னம்பால ஜமீன் 56 கிராமம், தகடூர் உட்கட 108 தலைக்கட்டு, கொல்லம்பற்ற கோவிந்தசாமியோட இளைய மகன். மகன் 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 மறந்துருச்சு, வர ஞாபகப்படுத்தி வை. வழிய விடு சார். ஞாபகம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? டீ வீடு. டீ வீடு, காப்பி வீடு, இதெல்லாம் ஒரு பேரா? சரி விடு. சரி, நீ போய். நிறைய மிஸ்ஸிங் சான்ஸ் இருக்கு. இந்த பிளானே வேண்டான்னு ஜித்துக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். அவன் கேட்டா தானே. சுப்பு, நான் அவசரமா வெளியில போறேன். அநேகமா இந்திரஜித் சக்தி வேலை தேடி தான் போயிருக்கணும். என்ன தகவல் வந்தாலும் கரெக்டா கேட்டு வச்சுக்க. இவன் என்ன இங்க தூங்கிட்டு இருக்கான்? நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுக்கிட்டு தூங்குன மாதிரி நடிக்கிறானா? எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? வணக்கம்மா. சுப்பியா? என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்களா? ட்ரங்காலா? ஸ்ட்ரைட் கால் தான். ஸ்ட்ரைட்டா? பக்கத்துல இருந்தா பேசுறீங்களா? எப்படி சார், சைக்கிளா இருக்கீங்களா? பாத்துருவாங்களா? இவ்வளவு நேரம் இங்க தூங்கிக்கிட்டா இருந்த? என்ன சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? தூங்கலாம் எப்படி சார்? கையடியா? வலிக்குதா? சொல்லியா? நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே முடிச்சுக்கிட்டேன். நான் வர்றேன். அறிவு இருக்கா உனக்கு? தம்பி, நீ சக்திவேலு வீட்டுல இருந்து வெளியே வந்தில்ல, சரி உன்னை மடக்கி கொடைஞ்சா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமேன்னு தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நான் என்னையா பொம்பளையா ஃபாலோ பண்றதுக்கு? சக்தியோட தம்பியா? தம்பி ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப தம்பி தர்ற தகவலை போய் சொல்லி 5 கிட்ட தங்க பதக்கமே பரிசா வாங்கிடுவேன். யார் அந்த 5? உன்னுடைய வருங்கால அண்ணி. இப்போ 5 சக்தியை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான்னா அவங்க காதல் கல்யாணத்துல முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன்கிட்ட மாங்குன்னு வேலை வாங்குறாளா? வேலைன்னா சாதாரண வேலையா? பட்டு பயங்கரம். ராவும் பகலமா அவன் அதே சிந்தனையில தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமா, நீ யார் 5க்கு எடுபடியா? சித்தப்பா. சித்தப்பாவா? வா பாப்பா கிட்ட போகலாம். ஆமா, உன்னை சித்தப்பா அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும். என்னது? பாவம் தான். போடா மடைய. அங்கதான் நாக்காளி ஒண்ணு இருக்குல்ல, இங்க வந்து உட்கார்றான். தவிடு, எங்க போயிட்டு வர்ற? அப்படிடா. ஏண்டா கோச்சுக்கிற? பேர சொல்லிட்டனா? சரி விடு, டீ விடு. எங்கடா போயிட்டு வர்ற? வெளியதான். வெளியே தெரியுது. எங்க? அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணியா? ஏன் போகக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? தங்கமா போலாம். அண்ணி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? நான் சொன்னதை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டாங்க. பரதநாட்டியமா குச்சிப்புடியா? பல்லாங்குழி. கோச்சுக்காதரா தம்பி. அண்ணி ஆடி போற மாதிரி என்ன சொன்ன? எங்க அண்ணனுக்காக என் உயிரையும் தருவேன்னு அவங்க சொல்ல. உயிர் வேணாம், பாதி சொத்து கொடுத்தா போதும், அத வாங்கிக்கிட்டு நீங்க ஓடி போயிடுவீங்கன்னு நான் சொல்ல. அத கேட்டதும் ஆடி போயிட்டாங்க. அவங்க ஆட சொல்லிட்டு நீ இங்க வந்துட்ட. உங்களே ஆட வைக்க. அட கூறுகட்ட மூதேவி, இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறிய, உங்க அண்ணனை பத்தி அவ என்னடா நினைப்பா? அத நான் சமாளிச்சுக்கிறேன். பாதி சொத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்தாதானே வம்பு. போட்ட நாம எங்களுக்கா? உன்னை விட உங்க அண்ணனே தேவலாம் போல் இருக்க. அவங்க கிட்ட போய் பேசிக்க. போத்தாண்டா போறேன், டவுட்டுக்கு பிறந்த பயல. ஏய் ஜித்து,
ஒரு நாளைக்கு போடுற உனக்கு 10.